அவர்களுக்கும் நன்றி தெரிவித்து என் உரையை தொடங்குகிறேன். கிரகச் சேர்க்கை பலன்கள். ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் யாருடன் இணைந்தால் என்ன பலனை செய்வார்? செவ்வாய் சூரியன் ஒரு ஜாதகத்தில் இணைவு, இவருடைய அம்சம் அமைப்புகள் எப்படி உள்ளது? செவ்வாயோடைய 9 கோள்கள் இணைவை பற்றி இப்போ நான் பேச இருக்கிறேன். அப்போ செவ்வாய் சூரியன் அப்படிங்கும்போது எப்பவுமே பார்த்தோன்னா செவ்வாயோட சேரும்போது ஆளுமை திறன் அதிகம். ஏன்னா அவர் போர்க்கிரகம், ஆற்றலும் அதிகம். அப்போ சூரியனும் சூரியனும் ஆளுமை திறன் அதிகம். அப்போ எப்படி சொல்கிறது அப்படின்னா, சூரியன் தலைவர், செவ்வாய் தளபதி. அப்படி ஏன்னா போர்படை தளபதிங்கிற பட்டம் செவ்வாய்க்கு தான் நவகிரகத்தில். அதனால் இந்த கிரகணை உள்ளவர்கள் ஆளுமை திறனோடு இருப்பார்கள். இவர்கள் எங்கே போனாலும், எந்த ஏரியாவுக்கு போனாலும் இவங்களுக்கு வழிகாட்ட தேவையில்லை. அவங்களே எல்லா இடத்தையும் கண்டுபிடிச்சி வரக்கூடிய திறமைகள் அந்த ஜாதகருக்கு இருக்கும். அது இவர்கள் நல்ல நிலையில் இருந்தால் பூர்வீக சொத்து கைவிட்டு போகாது, பூர்வீகம் இருக்கும். ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் நல்ல நிலையில் இருந்தாவே ஜாதகருக்கு அறிவுபூர்வமாகவும் செயல்பாட்டு இருப்பார், நல்ல தெளிவாக இருப்பார். யாரை பற்றியும் கவலைப்பட வேண்டியதில்லை. அவர் சுயச்சாரம் பெற்றால் அவருடைய வாழ்க்கையை அவரே ஜெயிச்சு வர அளவுக்கு ஒரு திறமை உள்ளவர். அப்போ சூரியனும் நல்ல நிலையில் இருக்கும்போது பூர்வீகத்தில் அவங்க தாத்தா பாட்டி இந்த மாதிரி பார்த்தோம்னா பூர்வீக சொத்து இருக்கும் அவங்களுக்கு. அப்போ சந்திரனுடன் செவ்வாய் சேரும்போது அதுதான் நிலப்புலன்கள் இருக்கும். இதுக்கு பேர் என்ன அப்படின்னா சந்திரமங்கல யோகம் என்று பெயர். அப்போ நிலப்புலன் யோகங்கள் அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும். அப்போ சந்திரன் என்பது மனோகாரகன், ஃபீடான கிரகம் அப்படின்னா சந்திர பகவான். அப்போ செவ்வாயோடு இணையும் போது செவ்வாய் வேகம். அப்போ அவங்களுக்கு மனோபலம் ஜாஸ்தியாக இருக்கும். அவங்களுக்கு இடப்பலன்கள்லாம் இயல்பாகவே அவங்களுக்கு அமைஞ்சிருக்கும். எந்த ஒரு முயற்சியுமே தனக்குள்ளேயே எடுத்து செய்யக்கூடிய திறமை உள்ளவர்களாக இருப்பார்கள். அடுத்து சந்திரனுக்கு அப்புறம் செவ்வாய்க்கு பார்த்தீங்கன்னா புதன் செவ்வாய் இணைவு. அப்போ புதன் செவ்வாய் இணைவாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா அதிக புட்சலித்தனம் இருக்கும் அவங்ககிட்ட. இந்த ஆன்லைன் ஜோதிடர் அப்படிங்கிற போது பார்த்தீங்கன்னா செவ்வாய் புதன் சம்மந்தப்பட்டது தான் நிறைய ஆன்லைன் ஜோதிடம். ஏன் அந்த கிரக சேர்க்கையிலாம் இல்லையா அப்படின்னு கேட்கக்கூடாது, இருக்கும். அதுக்கு வேறு ஒரு காரணம் இருக்கும். நிறைய கிரக சேர்க்கையில் இப்படி இந்த கிரக சேர்க்கை இப்படி ஒரு பலன். அப்போ செவ்வாய் புதன் இணைவுள்ளவர்கள் ஆன்லைன் ஜோதிடத்தில் பிரகாசிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. புச்சாலித்தனம், சிஐடித்தனம், இந்த புதனும் செவ்வாயும் சேர்ந்தாலும் சிஐடியாக இருப்பாங்க. அவங்க நல்லா புச்சாலித்தனம் அவங்ககிட்ட அதிகமாக இருக்கும். அப்புறம் அடுத்து பார்த்தோன்னா செவ்வாய் குரு. இந்த செவ்வாய் குரு நல்ல நிலையில் ஒரு ஜாதகத்தில் இருந்தாங்கன்னா இடம் பூமி சம்மந்தப்பட்ட விஷயங்களை பார்த்திங்கன்னா அவங்க எங்கே ப்ராப்பர்ட்டி வாங்கினாலும் அதிக விலைக்கு போகும், கடன்னு வீடாகிடும். அப்போ செவ்வாய் குரு சம்மந்தப்பட்டவங்க ஒன்றில் ஒரு காட்டுக்குள்ளேயே எங்கேயோ ஒரு இடம் வாங்குறாங்க பாருங்கள், படப்படப்படனே பார்த்தோம்னா வீடு எல்லாதும் அந்த இடத்துல ஏரியாவில் ஒரு நகர் பேர் வைக்கிற அளவுக்கு சீக்கிரம் அமைஞ்சிடும், ப்ராப்பர்ட்டி நல்ல விலைக்கு போகும். அப்படி ஒரு அமைப்பு உண்டு. அது சூரியன் நாங்கள் இடைஞ்சிட்டாருன்னா இன்னும் அந்த ப்ராப்பர்ட்டி இன்னும் நல்லா அற்புதமான ஒரு ரேட்டுக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு அமையும். அப்போ செவ்வாய் குரு. அடுத்து பார்த்தோம்னா செவ்வாய் சனி அப்படின்னாவே போராட்டம் சொல்லுவாங்க. ஒரு விஷயத்தை போராடி ஜெயிக்கக்கூடிய அமைப்பு சொல்லுவாங்க. ஆனால் இருந்தாலும் செவ்வாய் சனி சேர்ந்தவர்கள் வாழ்க்கையில் போராடினாலும் வெற்றி பெற்றே தீர்வார். அந்த திறமை அவங்களுக்கு இருக்கும். அடுத்து பார்த்தோம்னா செவ்வாயோட ராகு சேருது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க எந்த ஒரு விஷயத்துக்குமே முரண்பாடான விஷயங்கள் எது முடியலையே அதை நான் செஞ்சு காட்டுவேன் அப்படிங்கிற ஒரு திறமைகள் அவங்ககிட்ட இருக்கும். செவ்வாய் ராகு அப்படிங்கிறது இயல்பாகவே நிறையா விஷயத்தை அவங்க கற்றுக்குவாங்க. இப்போ ஒன்றும் இல்லைங்க, ஒரு சாதாரணமாக ஒரு ஜாதகம் வருது, ஒரு மெக்கானிக் மூளைக்கு அளவுக்கு ஒரு விஷயத்த ஒரு பிரித்து மேயிற அளவுக்கு ஒரு மெக்கானிக் ஒரு வேலையில் இருக்காங்க, இல்லை விசைத்தறி ஆகட்டும், இல்லை பார்த்தோம்னா ஒரு கார் மெக்கானிக் ஆகட்டும், இல்லை மெக்கானிக் சம்மந்தப்பட்ட எந்த துறையில் இருந்தாலும் சரி, இந்த ராகு செவ்வாய் கேது செவ்வாய் இவங்கெல்லாம் பாருங்கள் இயல்பாகவே அவங்களுக்கு மூளைத்திறன் ஜாஸ்தி. அதை எதையுமே பிரித்து பார்த்து அவங்களே செய்யக்கூடிய திறமைகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அவரை பாருங்கள், இஷ்ட தெய்வம் என்பது ஒரு ஜாதகத்தில் நம்ம எந்த தெய்வத்தை வழிபட்டால் நமக்கு நல்லாயிருக்கும். ஒரு ஜாதகம் பார்க்க வராங்க, நமக்கு எந்த தெய்வத்தை கும்பிடணுங்க அப்படின்னு நம்மகிட்ட கேட்பாங்க. அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? பாக்கியாதிபதியை பாரு அப்படிங்கிறது மெயின் ரூலாக சொல்லுவோம். ஆனால் இருந்தாலுமே கூட இஷ்ட தெய்வம் என்பது ஒரு ஜாதகருக்கு 4ஆம் இடம். ஏன் இந்த 4ஆம் இடத்தை நாம் சொல்கிறோம்? விளக்கம் சொல்லணுமில்ல. காலபுருஷன் செவ்வாய் 1ஆம் இடம். அப்போ காலபுருஷன் 4ஆம் இடம் சந்திரன். அப்போ குழந்தை பாருங்கள் 12 வயசு வரையும் அம்மாட்ட தான் பிரியமாக இருக்கும். இந்த 12 வயசு கிடக்கிற வரையும் அம்மாட்ட பிரியமாக இருக்கும். அப்போ அதனால் இஷ்ட தெய்வம் அப்படின்னா அது 4ஆம் இடம்.
அதே மாதிரி பார்த்தோம்னா குலதெய்வம் அப்படின்னா என்ன? காலபுருஷனுக்கு 5ஆம் இடம் சூரியன். அவங்க லக்கணத்துக்கும் பார்க்கலாம், இருந்தாலும் மெயினாக அந்த சூரியனை எடுத்து பார்க்கணும் அவங்க. அப்போ 5ஆம் இடம் அப்படின்னா சூரியன். அப்போ சூரியன் வந்து ஒரு ஜாதகத்தில் நல்லா இருந்தாவே அந்த ஜாதகத்தில் எவ்வளோ முயற்சி பண்ணி முன்னுக்கு வரக்கூடிய ஒரு தன்மைகள் அவருக்கு இருக்கும். சூரியன் நல்லா இருந்தால் பிரிண்டை வந்து கெட மாட்டாங்க, யாரோ ஒரு பிரிண்டை வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த உலகம் இயங்குது அப்படின்னாவே சூரியன் உதயமானதுக்கு அப்புறம் தானே இயங்குது. அப்போ ஜாதகத்தில் சூரியன் கெடாமல் நல்ல நிலையில் இருந்துட்டா, நல்ல நிலையில் எப்படி இந்த ராகேது மாந்தி இந்த மாதிரி தொடாமல் நல்ல நிலையில் குரு பார்வையிலையோ இல்லை செவ்வாய் பார்வையிலையோ ஒரு சுக்கிரன் சுபன், அதாவது சுக்கிரன் இப்படி சுபருடைய பார்வையிலையோ இல்லை செயற்கையிலையோ அந்த சூரிய பவன் இருந்தார்னா அவங்களுக்கு இயல்பாகவே வந்து பார்த்தோன்னா அவங்க அப்பா நல்ல ஒரு முன்னேற்றமாக ஒரு வருமானமாக ஒரு சொத்து சுகம் சேர்த்து வைப்பார். என்ன காரணம்? இந்த சூரியனை தொட்டு ஏன் சொல்கிறேன்? காலபுருஷன் 9ஆம் இடம் குரு. அப்போ 9க்கு 10ஆம் இடம் அப்பாவுக்கு யார்? புதன். அப்போ அப்பா 10 ரூபா, புதன் நல்லா இருந்தால் 10 ரூபா சம்பாரிச்சு வச்சுருப்பார். அப்போ லாவாதிபதி யார்? அப்பாவுக்கு காலபுருஷன் 9ஆம் இடம் துலாம் சுக்கிரன். அப்போ சூரியனை தொட்டு இந்த 3 கிரகம் மாத கிரகங்கள், சூரியன் புதன் சுக்கிரன் மாத கிரகம். அப்போ ஒரு ஜாதகத்தில் வந்து 5ஆம் இடம் அப்படிங்கிறது சிம்மத்தை நாம் பார்க்கணும். சிம்ம வீடு கெடலை அப்படின்னாவே அவங்களுக்கு ஏதோ ஒரு உதவி கிடச்சிக்கிட்டே இருக்கும். சிம்மத்தில் ஏதோ ஒரு கிரகமே இருக்குது, அவங்களுக்கு ஏதோ ஒரு உதவி கிடைக்கும். தனுசில் ஏதோ ஒரு கிரகம் இருக்குது, ஏதோ ஒரு உதவி கிடைக்கும். ஏன்னா 9ஆம் இடம் தான் ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் தேடி வரும் பாவங்கள். ஒரு மனுஷனுக்கு வந்து தேடி வர்றது இந்த உலகத்தில் என்ன? மூச்சு காட்டுறதா மனுஷனுக்கு தேடி வரும், வேறு எதுவும் வராது. ஆனால் ஜாதகத்தில் 9ஆம் இடம் என்பது பாக்கியம், தெய்வ அருள். அப்போ தேடி வரக்கூடிய ஒரு அம்சம். அப்போ இந்த 9ஆம் இடம் அப்படிங்கிறது நமக்கு தேடி வந்து கொடுக்கக்கூடிய தெய்வ அருள். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடு கட்டுறாங்க, வீடு கட்டும்போது இவங்க கடன் கட்டிடுவாங்களா கட்ட மாட்டாங்களா அப்படிங்கிறது சில வந்து எப்படி நாம் எடுத்துக்கலாம்? செவ்வாய் மாந்தி, செவ்வாய் ராகு, செவ்வாய் சனி, இது கடன் பிரச்சனையை வந்து ஒரு ரூல் இருக்குது. ஆனால் இருந்தாலும் கடன் வாங்கி கட்டிடுவாங்கன்னா 6, 4, 11 இந்த தொடர்புகள் வந்து இருந்து திசாபுத்தி நடத்தினா அந்த ஜாதகர் வந்து கடனை கட்டிடுவார். அது குருவும் நல்ல நிலையிலேருந்து செவ்வாய் தொடர்பு பெற்றுட்டா அவங்களுக்கு வந்து ஈஸியாகவே அந்த கடனை கட்டிடுவாங்க. ஏன்னா செவ்வாய் ஒரு ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருந்தால் தான் வீடு வாசல் மண்மனை அமையும். ஏன் அப்படி சொல்கிறோம்? இந்த பூமி காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய யாரை சொல்கிறோம்? செவ்வாய் சொல்கிறோம். பூமி மாதான்னு யாரை சொல்கிறோம்? சந்திரன் சொல்கிறோம். அப்போ காலபுருஷன் 1ஆம் இடம், காலபுருஷன் 4ஆம் இடம், அதே செவ்வாய் காலபுருஷன் 8ஆம் இடம். 8ஆம் இடம் தான் வந்து சொத்து, 8ஆம் இடம் தான் சொத்து. இப்போ 8ஆம் இடத்துல ஒரு கிரகம் செவ்வாய் கெடல, அப்போ என்ன பண்ணுறோம்? அவங்களுக்கு சொத்து ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து அமைஞ்சிரும். அதே மாதிரி ஒரு சனி பகவான் வந்து ஒரு ஜாதகத்தில் உச்சமடைகிறாரு, இல்லை ஆட்சியாக இருக்கார். அப்போ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணால் எந்த தொழிலாக இருக்கட்டும், இப்போ வந்து துணி கடைக்காரெலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆஃபர் போடுவாங்க. ஒரு புக்கு கடை வச்சுருந்தா ஆஃபர் போடுவாங்க. இந்த ஆஃபர் போடக்கூடிய வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தொழிலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அவங்களாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனிக்கு வந்து தொழிலை நம்ம எடுத்துக்கிறோம், காலபுருஷனுக்கு 10ஆம் இடம். அப்போ சனியை வந்து ஆட்சியை உச்சமாகும் போது அவங்க ஆஃபர் போடுறாங்க. என்னுடைய அனுபவத்தில் நிறையா பார்த்துருக்குறேன், என் அனுபவத்தில் நிறையா பார்த்துருக்கேன். பூமிராஜா ஐயர் கூட பார்த்திங்கன்னா சனி உச்சம். நிறையா விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஜோதிடர்கள்லாம் அழைச்சி ஒரு பெரிய 2 விஷயம்லாம் நிறைய செஞ்சு கொடுத்து, அது ஒரு ஆஃபர் மாதிரி தானே. ஒரு உதாரணத்துக்கு ஆதாரத்துக்காக சொல்கிறேன். அப்போ சனி வந்து உச்சமாட்சி ஆகும்போது ஆஃபர் போட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நல்லா வந்து ஒரு ஜனங்க வர்றது, ஒரு வியாபாரம் ஆகிறது, இதெல்லாம் நடக்கும். அந்த மாதிரி ஒரு அமைப்பு. அதே மாதிரி ஒரு ஜாதகத்தில் நாம் வந்து ஒரு திசா புத்தி நல்லா இருக்குது, நல்லா இல்லை, ஒரு கால சூழ்நிலை, அவங்களுக்கு நம்ம எந்த மாதிரி வழிபாடு முறைகளை நம்ம கொடுத்தா ஜெயிக்கலாம். இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா திதி பிடிச்சா விதி வெல்லலான்னு ஒரு ஜோதிடத்தில் ஒரு பழமொழி இருக்குது. அப்போ 27 திதிகளுக்கு அதிபதி யாருங்க? சுக்கிரன். அப்போ நம்ம முன்னோர்களுக்கு வந்து பார்த்தோம்னா திதி கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம்? நீர்நிலையில் கொடுக்குறாங்க. அப்போ என்ன பண்ணலாம்? சுக்கிர பகவானை நாம் வழிபடலாம். அதுக்கு என்ன? மகாலட்சுமி வழிபாடு. அப்போ சுக்கிர பகவானை என்னங்க வீட்டில் நம்ம ஒரு வழிபாடு பண்ணுறோம், இல்லை ஒரு பூஜையே வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து ஒரு டெய்லியுமே அன்றாட நித்திய கர்மா அப்படிங்கிற சொல்கிற மாதிரி டெய்லி குளிக்கிறோம். ஜோதிடர் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஊற்றி காட்டி ஒரு பூஜை போடுறோம். அதில் என்ன அப்படின்னா சில பேர் நிறைய பேர் பாருங்கள் பூஜையில் தண்ணி வைப்பாங்க. அந்த தண்ணி வச்சு வழிபாடு பண்ணுறது வந்து அவங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ, ஆனால் மிக மிக சிறப்பான ஒரு விஷயம். ஏன்னா வந்து திதிக்குரிய அதிபதி யார்? நீர்கிறதுக்கு சுக்கிர பகவான். அப்போ நட்சத்திரத்துக்குரிய அதிபதி யாருங்க? புதன். அதான் மண் சார்ந்தது. அப்போ ஒருத்தர் பாருங்க, கன்னி ராசியில் சனி பகவானோ புதனோ சந்திரனோ அஸ்தநட்சத்திரத்தில் கிரகம் இருக்குது. அவங்களுக்கு நான் வந்து சொல்லிருக்கிறேன், அந்த புதன் வீட்டுக்குடைய ஒரு கெடாமல் இருந்தால் அவங்களுக்கு வந்து காடு தோட்டம் இருக்குதுன்னு சொல்லிருக்கிறேன். அப்போ அஸ்தநட்சத்திரம் என்னாவது?
காலி மனை இடத்த நாம் குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இப்போ செவ்வாய் சந்திரன் தான் நல்லா இருக்கணும் வீடு மனை சொல்கிறீங்க, ஆனால் இருந்தாலும் அந்த சந்திரனுடைய சாரத்தை அந்த புதன் வந்து அஸ்த நட்சத்திரத்தில் வந்து கண்ணியிலே உச்சமடைகிறார். அப்போ அவர் அந்த வீட்டில் சனியோ செவ்வாயோ புதனோ சந்திரனோ அஸ்த நட்சத்திரத்தில் பாருங்கள் ஏதாவது கிரகம் இருந்ததுன்னா அவங்க முதல்ல வந்து காலி மனை இடம் வாங்கணும். அவங்களுக்கு இயல்பாகவே அந்த மாதிரி வந்து அமையும். இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ யோகத்துக்கு குறிக்கக்கூடிய கடவுள் யார் அப்படின்னா குரு. ஒரு யோகம் என்ன காலபுருஷனுக்கு 9ஆம் இடம் யாருங்க? குரு. அப்போ அந்த குரு நல்லா இருந்ததுன்னா குரு யாருங்க? நமக்கு மூளை. ஒரு மனிதனுக்கு வந்து மூளை நல்லா இருந்தால் என்ன சொல்லுவான்? சரியாக புச்சேரி பொழைச்சிட்டான்னு சொல்கிறோம். அப்போ ஜாதகத்தில் குரு தான் யோகி, யோகத்தை கொடுக்கக்கூடியவர், பாக்கியத்தை கொடுக்கக்கூடியவர், நம்மளை தேடி வரக்கூடிய ஒரு விஷயத்தை தரக்கூடிய கடவுள். அப்போ குரு வந்து நல்ல நிலையில் இருக்கணும். சரி இல்லை நல்ல நிலையில் இல்லை, எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும்? சரி ஒரே நீச்சமாக இருக்கார், இல்லை ஒரு 6-8 இருக்கார், இல்லை பகைக்கிறதோ ராகுகேதில் இருக்கார், இல்லை ராகுகேது நட்சத்திரமே வாங்கி சிறப்பு இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணோம்? கும்பாபிஷேகம் பண்ணுறாங்க. அப்போ வந்து கும்பாபிஷேகம் பண்ணும்போது ஏன்னா குரு தான் ஆகாயம். அப்போ கும்பாபிஷேகம் பண்ணும்போது என்ன ஆகணும்? கோயிலுக்கு வந்து கட்டுமான பணிகளுக்கு சொன்ன மாதிரி ஏதோ செங்கலோ இல்லை மண்ணோ இல்லை சிமெண்ட் மூட்டையோ இப்படி வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னாக்கா அந்த குருவுடைய அணுகிறம் அவங்களுக்கு கிடைக்கும். இப்போ ஒரு புத்திர பாக்கியமே கெடுது அப்படின்னா குரு தானே எடுத்து பார்க்குறோம். அப்போ அந்த குரு நல்லா இல்லை கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணோம்? கோயில் பணி கட்டுமான இடத்துக்கு போய் நம்ம என்ன செய்யணும்னா அந்த கட்டுமான பணி சம்மந்தப்பட்ட பொருள் மண் சிமெண்ட்டு ஏதாவது ஒரு விஷயங்கள் வாங்கி கொடுத்துட்டு வந்து தொடர்ந்து நம்மளால் என்ன சக்தி இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி தொடர்ந்து. இப்போ எனக்கு வந்து 1000 ரூபாய்க்கு செய்கிறவங்க 5000 ரூபாய்க்கு செய்கிறவங்க இருக்கிறாங்க. என்னால் 100 ரூபாய்க்கு தான் முடியும், 2 செங்கல் வாங்கி கொடுங்க. அந்த குரு வந்து நல்ல நிலையில் உங்களுக்கு வந்து ஆக்டிவேஷன் ஆவார். இதெல்லாம் அனுபவத்தில் கண்ட உண்மை. அதே மாதிரி கரணத்துக்கு அதிபதி யார்? கரணம் அப்போனா மரணம்னு சொல்கிறோம். அப்போ கரணத்துக்கு அதிபதி யார்? சனி பகவான். அப்போ ஒவ்வொரு கரணத்துக்கும் நாம் வந்து கரணம் வெற்றி அடைகிறதுக்கு நாம் என்ன பண்ணோம்? கரணத்துக்குரிய கடவுள் யார்? சனி. அப்போ சனிங்கும் போது பார்த்திங்கன்னா அவர் பலமாக இருக்கக்கூடிய இடம் இது கும்பம். கும்பம் காட்ராசி. அப்போ என்ன பண்ணோம்? நமக்கு வந்து பார்த்தோன்னா எந்த கோயிலுக்கு போனாலும் பூ மாலை விட பாமாலை, ஒரு சுலோகம், ஒரு மந்திரம் இந்த மாதிரி சொல்லி வழிபடும் போது நம்மளுடைய கரணங்கள் வந்து வேலை செய்யும். இப்போ பொதுவாக ஜோதிடர் என்ன சொல்கிறாங்க? நம்ம முன்னோர்கள் பஞ்ச அங்கங்கள், ஜோதிட பஞ்சாங்கம்னு சொல்கிறாங்க. அந்த விஷயத்தில் ஒவ்வொரு ஜாதகரும் இந்த மாதிரி அந்த 5 பஞ்சாங்கன்னு சொல்லக்கூடிய நான் சொல்லக்கூடிய இந்த வரிசையாக தெய்வத்துக்கு வரிசையாக செஞ்சுட்டு வரும்போது அவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும். இப்போ சனினா தொழில். இப்போ சனி பகவான் ஜாதகத்தில் கெட்டு போயிருக்காரு, மாந்தியோடு இருக்கார், இல்லை ராகு சரியில்லாத நிலையில் தொழில் போராட்டமாக இருக்குது. அப்போ அவங்க என்ன பண்ணோம்? ஒரு கோயிலில் போய் தினசரி வந்து அவங்களுக்கு உரிய ஒரு நட்சத்திரத்துக்கு உரிய நல்ல கோயில் ஒவ்வொரு ஜாதகத்துக்கு ஒரு மாதிரிக்கும். இப்போ அவங்க ஜாதகத்தில் என்ன மாதிரி தெய்வத்தை தேர்ந்தெடுக்கணும், அந்த தேர்ந்தெடுத்து அந்த தெய்வத்து கோயிலுக்கு போய் ஏதாவது ஒரு சுலோகம் மந்திரங்கள் பாடல் இப்படி பாடிட்டு வந்தாங்க அப்படின்னா அந்த சனி பகவான் ஏதோ 100% இல்லை ஒரு 50% அவங்களுக்கு உதவி பண்ணுவார். டெய்லியுமே வந்து பார்த்தோம்னா எல்லார் வீட்லேயுமே செய்கிறத விட ஜோதிடர் நாம் எல்லாம் செய்கிறோம். காலையில் ஒரு பூசை வழிமுறை செய்கிறோம். அப்போ காலையில் நாம் குளிச்சு முடிச்சோடனே ஒரு தெய்வத்துக்கு ஒரு பாடல் பாடுறோம். இந்த தெய்வ பாடலை நம்ம பாடப்பட கர்ணங்களை இயக்கும். கர்ணம் தப்புனா கர்ணம் வந்து தப்புனா மரணம்னு சொல்கிறோம். இப்போ கர்ணம் யாரும் கெட்டு போயிட்டார். அப்போ என்ன பண்ணணும்? கோயிலில் பாட வரவங்களுக்கு நம்மளாட ஒழிஞ்சு அன்னதானங்களை கொடுக்கணும். அடுத்து வந்து பார்த்தோம்னா நாள் வாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய தெய்வம் யார் அப்படின்னு பார்த்தோம்னா செவ்வாய் பகவான். செவ்வாய்னா என்னங்க? நெருப்பு. அப்போ அவர் எங்கேருந்து பிறந்தார்? சிவனுடைய நெற்றிக்கண்ணிலேருந்து ஜோதியாக வந்து முருகன் பிறந்தார் அப்படிங்கிறது நம்ம சாஸ்திரம் சொல்லப்பட்டிருக்குது. அப்போ என்ன பண்ணணும்? வீட்டில் எப்பவுமே செவ்வாய்க்கிழமை எல்லா நாளும் செய்கிறது ரொம்ப சிறப்பு. முடிஞ்ச வரைக்கும் செவ்வாய்க்கிழமையாவது வீட்டில் தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை இப்படி தீபம் ஏற்றிட்டு வந்தாங்கன்னா அப்படின்னா அவங்க குடும்பத்தில் சுபட்சங்கள் ஏற்படும். இல்லை ஒரு கோயிலுக்கே போகிறோம், போனோடனே என்ன பண்ணோம்? 27 தீபங்கள். ஏங்க டைம் ஆச்சு முடிக்கலைங்க, இப்போ தான் பேசுங்க. 27 விளக்கு தீபம் போடுறது வந்து ரொம்ப சிறப்பு. அதுவும் பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு திசா புத்தி சரியில்லை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, வசதிக்கிறவங்க 2 செஞ்சுக்கிறாங்க. இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க? ஒரு நார்மலாக இழுப்பெண்ணெய் வாங்கி கொண்டு போய் முனீஸ்வரர் கோயிலில் போட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா அந்த நடக்கூடிய திசா புத்திகள் வந்து கொஞ்சம் இடையூறு இல்லாமல் கொஞ்சம் நார்மலாக போகும். இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். அதே மாதிரி சரம் திறம் உபயம் நாம் சொல்கிறோம். அப்போ ஒரு மேஷத்துலேருந்து ஒரு கிரகம் வந்து திசை நடத்துது, மேஷத்துலேருந்து ஒரு கிரகம் திசை நடத்துது. அப்போ அது திரிகோண பாவம் எது? 1, 5, 9. அப்போ மேஷத்தில் வந்து ஒரு கிரகம் இருக்குது, சிம்மத்தில் ஒரு கிரகம் இருக்குது, தனுசில் ஒரு கிரகம் இருக்குது. அப்போ மேஷத்துலேயோ சிம்மத்துலேயோ தனுசுலேயோ 3 இடத்துலையும் கிரகிறது ஏதாவது ஒரு கிரகம் திசை நடத்தும் போது அவங்களுக்கு வாழ்வில் கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் கிடைக்கும். அதே மாதிரி 2, 6, 10 நிலராசி.
மேஷங்கிறது வந்து நெருப்பு ராசி, சிம்ம நெருப்பு ராசி, தனுசு நெருப்பு ராசி. அப்போ 2, 6, 10. அப்போ ரிஷபம், கன்னி, மகரம் இது வந்து மண் ராசி. அப்போ மண் ராசியிலேருந்து ஒரு கிரகம் திசை நடக்குது, செவ்வாய் பார்க்குறாரு, இல்லை சந்திரனுடைய தொடர்பே இருக்குது. அந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு இடம் பூமி வாங்கக்கூடிய ஒரு யோகம் உண்டு. இதெல்லாம் நம்ம ஜாதகம் பார்க்க வரும்போது அவங்கள்ட்ட தெளிவுபடுத்துகிறோம். ஐயா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நேரங்காலம் இருக்குது, கொஞ்சம் முயற்சி பண்ணி. ஐயா காசு 10 ரூபா இல்லைங்க அப்படிம்பாங்க. ஐயா இந்த இந்த காலகட்டம் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது, கட்டாயம் நீங்கள் முயற்சி பண்ணுங்க வருமே. அது மாதிரி சொல்லி நிறைய பேர் அமைஞ்சிருக்கு, வீடு வாசலும் வாங்கியிருக்கிறாங்க. அடுத்தது 3, 7, 11 இது வந்து காற்று ராசி. 3ன்னா என்னங்க மிதுனம், 7னா துலாம், 11னா கும்பம். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த மூணு இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா ராகுபவனுடைய நட்சத்திரம் வரும். மிதுனத்தில் வந்து திருவாதிரை, துலாத்தில் வந்து சுவாதி, கும்பத்தில் வந்து சதயம். அப்போ இந்த 3, 7 அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல சுபகரங்களுடைய நட்சத்திரம் ஒன்று மாறி இருந்ததுன்னா அந்த காலகட்டத்தில் திசை புத்தி நடக்கிறவங்களும் அவங்க வாழ்க்கையில் முன்னுக்கு வருவாங்க. அது ஒரு சரியான ஒரு காலகட்டம். அதே மாதிரி அடுத்தது வந்து மோட்ச ராசின்னு சொல்லக்கூடிய 4, 8, 12. அப்போ கடகம் நீர் ராசி, கடகம் நீர் ராசி. அடுத்து விருச்சிக நீர் ராசி, அடுத்தது மீன நீர் ராசி. அப்போ இந்த 3 இடத்துலையும் வந்து ஏதோ ஒரு கிரகம் உட்காந்து திசை புத்தி நடக்கும்போது இப்போ வந்து விருச்சிகமோ மீனமோ கடகமோ எது வந்து அவங்களுக்கு ஒரு லாபஸ்தானமோ பாக்கியஸ்தானமோ வருதோ, இப்போ ஒரு உதாரணம் சொல்லணும்னா விருச்சிக லக்கணம், இப்போ கடகத்துலேருந்து ஒரு குருவோ சந்திரனோ திசை நடத்துகிறாங்க. அந்த காலகட்டத்திலேயே அவங்களுக்கு வீடு கட்ட, ஒரு இடம் வாங்க, ஒரு வண்டி வாங்கின, ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். இந்த மாதிரி காலகட்டங்களை அவங்க பயன்படுத்திட்டாங்களா நல்லது. அதே மாதிரி நம்ம ஒவ்வொரு செயலும் செய்யும்போது எந்த மாதிரி காலகட்டத்தில் எந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சால் நமக்கு வெற்றி கிடைக்கும். இப்போ சரம் என்றால் என்னென்னு கேட்டோம்னா மேசம். அப்போ சரம் அந்த இடத்துலேருந்து ஒரு கிரக திசை நடத்துன்னு வைங்களேன், அது ஸ்பீடாக வேகமாக செயல்படும். இப்போ நீங்கள் சரராசியில் ஒரு விஷயத்தை வந்து ஏதாவது பண்ணுறீங்க, ஒரு தொழில் ஆரம்பிக்கிறீங்க, இல்லை புதுசாக ஒரு முயற்சி பண்ணுறீங்க, இல்லை ஏதாவது வந்து பார்த்தோன்னா ஒரு உங்கள் தேவையான விஷயத்துக்காக முயற்சி பண்ணும்போது அந்த விஷயங்கள் வேகமாக நடக்கும். சரம் என்பது வேகம். அதே மாதிரி சிரம் என்பது நிலையானது. இப்போ சிரராசியில் போய் நீங்கள் ஒரு நோய் நொடி பார்க்குறீங்கன்னு வச்சுங்களேன், அது ரெகுலர் மாத்திரை தான், அது தொடர்ந்து மாத்திரை எடுத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி பண்ணிடும். இப்போ உங்களுக்கு திசை புத்தியே நடக்குது, இப்போ ரிஷபத்துலேயோ இருந்து ஒரு கிரக திசை புத்தி நடக்குது, அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தோம்னா நீங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு, அதாவது ரொம்ப முடியலன்னா பண்ணி தான் அவனை யாராக இருந்தாலும், ஆனால் கட்டாயமே இல்லாமல் ஒரு சிம்பிளாக இருக்குது போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு போகிறாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து இந்த சிரராசியில் வந்து ஒரு கிரகம் திசை புத்தி நடக்கும்போது கொஞ்சம் வந்து கவனித்து தான் செய்யணும். அப்படிலாம் நல்ல ஓரையில் இப்போ ஒரு குரு ஓரை, ஒரு சுக்கிரன் ஓரை, அந்த மாதிரி போய் அந்த மருந்து விஷயங்கள் இல்லை ஒரு தேவையான ஒரு வெற்றியான விஷயங்கள்லாம் எடுத்து செஞ்சிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி உபயம். அப்போ இந்த உபய ராசி எதுக்கு வந்து நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா, இந்த மருந்து மாத்திரை எடுக்கிறது, பஞ்சாயத்து பண்ணுறது, நமக்கு ஆகாத விஷயத்தெல்லாம் நடக்கிறது. அப்போ உபய ராசியில் ஒரு கிரகம் திசை புத்தி நடக்குது, இல்லை ஒரு மிதனத்தில் வந்து பார்த்தோம்னா ஒரு சாதகமான கிரகம் இருக்குது, இல்லை ஒரு புதனுடைய ஓரையே ஓடுது, அந்த காலகட்டத்தில் போய் நீங்கள் ஒரு விஷயம் பண்ணிங்கன்னா வேகமாக நடந்துடும், நமக்கு சாதகமாக டக்குன்னு முடிஞ்சிடும். அதாவது நிலையில்லாத ஒரு இடம் தான் உபயம். உபயம்னா பாருங்கள், மிதனம், கன்னி, தனுசு, மீனம், இதுதான் உபய ராசிகள். இதிலேருந்து ஒரு திசை பற்றி நடக்கும்போது நமக்கு தேவையில்லாத விஷயங்களை நாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்சாயத்துக்காக போனோம்னா அது சீக்கிரம் முடிஞ்சிடும். இல்லை ஒரு நோய் நடிக்குது சீக்கிரம் முடிஞ்சிடும். இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பூர்வீக சொத்தில் ஒரு கோர்ட்டு கேஸு பிரச்சனை இருக்குது, இல்லை ஒரு பஞ்சாயத்து இருக்குது, இல்லை சம்மந்தமே இல்லை ஒரு அடிதடி கேஸ் இருக்குது, இந்த உபயராசியில் ஒரு கிரகம் திசை பற்றி நடக்குது, அவங்கள கூட்டிகிட்டு போனாலும் நமக்கு சாதகமாக நடக்கும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ ஒரு கோயிலுக்கே நம்ம போகிறோம், ஒரு கோயிலில் வந்து 27 நட்சத்திரம் அங்கே உள்ளே செயல்படுது. அந்த 27 நட்சத்திரங்களும் எப்படி எங்கெங்கே செயல்படுது அப்படிங்கிறத ஒரு விளக்கம், என்னென்ன மாதிரி இடத்துல என்னென்ன மாதிரி நட்சத்திரங்கள் அங்கே இயங்குது அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவுபடுத்திக்கிறேன். இப்போ அஸ்வினியை வந்து பார்த்தோன்னா விக்கிரத்துடைய கிரிகடம், விக்கிரம் இருக்குல்ல, கிரிகடம் தலைக்கு வைக்கிறாங்களா, அதுதான் அஸ்வினி நட்சத்திரத்துடைய அமைப்பு. இது ஏன் சொல்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ரூல் சொல்லித்தரேன். அப்போ பரணி நட்சத்திரம் அப்படிங்கிறது கற்பூரத்தட்டு, பரணி அப்படின்னா கற்பூரத்தட்டு. அப்போ கிருத்திகை அப்படிங்கிறது தூண்டா விளக்கு, எப்பவுமே எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். அடுத்தது ரோகிணி, ரோகிணி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நெய்வேத்திய பொருள். இதெல்லாம் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நமக்கு சாதகமான நட்சத்திரம் சம்மந்தப்பட்டது கோயிலில் போய் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அது நல்லதாக இருக்கும். இறை வழிபாடோடு இதையும் செய்யலாம். இப்போ மிருகாசடம் அப்படிங்கிறது பீடத்தின் தீர்த்தம். இப்போ யாருக்கெல்லாம் மிருகாசடம் யோகமாக ஒரு நட்சத்திரமாக வருது, நான் சொல்கிறதில்ல 27 நட்சத்திரம் யாருக்கு யோகமான நட்சத்திரம் நல்லா இருக்குது உங்களுக்கு தெரியுது பண்ணிக்காங்க, தெரியலையா நம்மளோட தொடர்பு இருங்க, நான் வந்து
உங்களுக்கு யோகமான நட்சத்திரம் உங்கள் ஜாதகத்தில் கணிச்சு இந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் கையில் வச்சுக்கோங்க, உங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அப்போ திருவாதிரை பாருங்கள், கற்பகிரகம். அப்போ கற்பகிரகத்துக்கு போகும்போது பார்த்தோன்னா யார் யார் ரொம்ப நேரம் நின்று வரலாம், யார் கும்பிட்டோன்னா வரலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு சாதகமாக இருக்கும்போது சிறப்பாக பண்ணலாம். பூசை வந்து அர்த்த மண்டபம். அடுத்து ஆயில்யம் வந்து பார்த்தோன்னா வேஸ்ட்டு குப்பை. ஆயில்யம் அப்படின்னாவே குப்பை இருக்கக்கூடிய இடம். ஆதிசேஷவும் பிறந்த நட்சத்திரம். அப்போ மக நட்சத்திரம் அப்படின்னா விபூதி சந்தனம். சுக்கிர பகவான் பிறந்த நட்சத்திரம். அப்போ பூரம் அப்படின்னா சபா மண்டபம். அப்போ சபா மண்டபம் அப்படிங்கும்போது ஆண்டாள் பிறந்த நட்சத்திரம். அப்போ உத்தரம் பாருங்கள், ஐயப்பனும் மகாலட்சுமி பிறந்த நட்சத்திரம். இப்போ மகாலட்சுமி எங்கெங்கே இருக்கும்? நீர் நிலையில் இருக்கும். அப்போ பாருங்கள், உத்தரம் அப்படின்னு கிணறு, நீர், தொட்டி, டேங்கு இந்த மாதிரி ஒரு அமைப்பு உள்ளது. அதே மாதிரி அஸ்த நட்சத்திரம் அபாய முத்திரை உள்ள இறைவன். கோயிலில் இருக்கக்கூடிய அபாய முத்திரை வச்சுருக்கார் பார்த்தீங்களா, அந்த இறைவனை குறிக்கிறது. அதே மாதிரி சித்திரை வந்து அலங்கார வாஸ்திரம், அதாவது ட்ரெஸ்ஸு. சித்திரை நட்சத்திரம் அப்படின்னாவே கடை வீதி சொல்லுவோம். கோயிலேருந்து எடுக்கும்போது பார்த்தோன்னா வாசகங்கள் தெய்வத்துக்காக ஒரு ரூமில் வச்சுருப்பாங்க, அந்த இடத்த குறிக்கிறது. அதே மாதிரி சுவாதி வந்து நெய் விளக்கு. இப்போ சுவாதி வந்து நட்சத்திரம் உங்களுக்கு வந்து சாதகமாக இருக்குது, கோயிலுக்கு நெய் வாங்கி கொடுக்கலாம். அப்படி ஒவ்வொரு நட்சத்திரங்களும் நம்ம சாதகமாக இருக்கும்போது இந்த பொருளை நம்ம கோயிலுக்கு வாங்கி தரும்போது நமக்கு அந்த யோகங்கள் வந்து நல்ல முறையில் செயல்படும். அதே மாதிரி சுவாதி நெய் விளக்கு சொல்லிட்டேன். விசாகம் வந்து பிராரங்கள், அதாவது கோயிலை சுற்றி வரோம் பார்த்தீங்களா. இப்போ பூர்ண நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்தோம்னா 6வது நட்சத்திரம் வந்து விசாகம் தெய்வ அனுகூலம். அந்த மாதிரி தெய்வ அனுகூலம்லாம் இதில் வந்து நம்ம கணக்கெடுத்து வரும்போது அந்த நட்சத்திரத்துக்கு வர்ற மாதிரி நம்ம அந்த கோயிலில் வழிபாடு பண்ணிக்கலாம். இப்போ வந்து விசாகம் வந்து பிரகாரம், அதான் கோயிலை சுற்றி வர்றது. அனுச நட்சத்திரம் வந்து பாத்ரூம், அதான் காற்றோட்டமான இடம். அனுசம் அப்படின்னா காற்று, வாயு போகான்னு சொல்கிறோம். அதான் காற்றோட்டமான இடம், பாத்ரூம் இதெல்லாம் குறிக்கக்கூடிய இடம். அதே மாதிரி கேட்டை பூஜா பொருள், பூஜை சம்மந்தப்பட்ட பொருளாக வச்சுருப்பாங்க. அப்போ பூஜா பொருள். இப்போ மூல நட்சத்திரம் அப்படின்னா பார்த்தோன்னா கஜானா இருக்கக்கூடிய இடம், உண்டி. அதே மாதிரி அடுத்து போராடம் அப்படிங்கிறது கற்பகிரக விமானம். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், வழிபாடு பண்ணும்போது வெளியே வந்து கோபுர தரிசனம் பண்ணுறோம். அடுத்தது உத்திராடம் என்பது கோயிலில் கால் கழுவக்கூடிய இடம். அப்போ திருவோணம் என்பது நவகிரக உபதெய்வம். நவகிரகத்துக்குன்னு ஒரு இடம் வச்சுருப்பாங்களே கோயிலில், அந்த மாதிரி இடம். அப்போ அவிட்டம் அப்படின்னா மணி. இப்போ அவிட்ட நட்சத்திரம் ஒருத்தருக்கு வந்து ஜாதகமாக இருக்குது, கோயிலுக்கு மணி வாங்கி வைக்கிறது, அவங்க மணி அடித்து கும்பிட்றது, இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணும்போது அவங்களுக்கு அது சாதகமாக இருக்கும். சதயம் என்றால் என்னென்னு கேட்டோம்னா கால பைரவர். அப்போ சிவன் கோயிலில் முக்கியமான கோயில், எல்லா கோயில்லையுமே கால பைரவர் இருப்பார். அப்போ புரட்டாதி என்பது பிரகாரத்தை சுற்றி வரக்கூடிய வழி. அதாவது எப்படி சொல்கிறோம் அப்படின்னா வீதி, அப்புறம் அதே மாதிரி வயலில் இருக்கக்கூடிய நெல் கதிர்கள், உண்டி, இதெல்லாம் சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா புரட்டாதி. உத்திரட்டாதி என்பது மடப்பள்ளி, அதாவது வந்து இறைவனுக்கு வந்து சமையல் செய்யக்கூடிய இடம். ஒரே ஒரு பாயிண்ட் தான். அடுத்து வந்து ரேவதி நந்தவனம். இப்போ நந்தவனம் பூங்கா. இப்போ கோயிலில் பூங்கா இருக்கிற இடத்துல நாம் வழிபாடு பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம். பால் வளத்துடன். வெப்படை அருகில் சின்னார்பாளையம். எனது ஃபோன் நம்பர் 73 59 59 20 93. பால்க வளத்துடன். நன்றி, வணக்கம்.